ஜீரமாக இருக்குல்ல. ஆமாக்கல ஊற்றிருக்கே சீமனை. பார்த்து புடவை நோந்து அந்த பக்கம் உட்காந்துக்குமா கோனியா. நீ கோனியா உட்காந்துக்கோ சரியா. இது டேக்ஸை கழுவும்போது என்ன பண்ணுறேன்னாம்மா, கொஞ்சம் இது போட்டுக்க, சாம்பல் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடு, போயிடும், சூப்பராகிடும். கஷ்டப்பட அப்படியே உன்னால் அப்படி கழுவ முடியலன்னா கூட நான் கழுவி தரேன். சின்ன சின்னதாவே வை. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்? பருப்பு குழம்பு. சுட்டு சாப்பிட போகிறோமா? சாப்பிடுறது வேற, சுட்டு சாப்பிடுறது வேற. அப்படியா? நான் கூட டேஸ்ட் பண்ணல, நீதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். அப்படியா? இப்படி சுட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்றது ட்ரை பண்றேன். வீட்ல கேஸ் இருக்கு, பட் கேஸ்ல வந்துட்டு அந்த மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சா டேஸ்ட் இருக்குது இல்லை. அதெல்லாம் அம்மா சின்ன வயசுல செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நானே அடுப்புல பருப்பை வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சு சாப்பிடலான்ற ஒரு பிளான். சூப்பர். அப்பனா இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு நல்லா இருக்கும். அதுல அடுப்புலயே வந்து பருப்பை வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சு சாப்பிடுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்குமோ என்னமோ, என் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. நம்ம இப்போ தொடர்ந்து எல்லா வீடியோவே பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ தண்ணி வச்சுட்டேன். இதுலலாம் வந்துட்டு மீனெல்லாம் சுட்டு கொடுப்பாரு. மீன் பிடிக்க போனாக்கா ஏரிக்கு மீன் சுட்டு கொடுப்பாரு எங்க அப்பா, நல்லா இருக்கும் அந்த மீன். சரி நாமளும் இன்னைக்கு சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ மீன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் குழம்பு செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் சுடுறத பார்க்கலாம். ஓகே. இது கிட்டத்தட்ட என்னோட ஆசைன்றதை விட என்னோட விளையாட்டு. எனக்கு இந்த மாதிரிலாம் நான் விளையாடி இருக்கேன், அதை இன்னைக்கு செய்ய போறேன். ஓகே, பார்க்கலாம் வாங்க. கொடுமையான விஷயம் இந்த அடுப்பை வேக வைக்கிறது, இந்த அடுப்பு பற்ற வைக்கிறது, எரிய வைக்கிறது தான் பெரிய கொடுமையான விஷயம். ஆமா. எங்க அம்மா கிட்ட சொன்னாக்கா எங்க அம்மா சிரிக்கும். ஆமா, ஊருக்கு வீட்டுக்கு பயப்படாதவங்களுக்கெல்லாம் அடுப்பு எரியாது. ஆமா, டைலாக் அடிச்சு விடும் எங்க அம்மா. ஆமா ஆமா. அதனால இந்த இடத்துல எங்க அம்மா கிட்ட அடுப்பு எரியலன்னு சொல்லவே மாட்டேன். அது என்ன உண்மைதானே. என் மான முடியாது, நானே பத்த வைக்குவேன். மடியே வர சமயத்தை தூக்கிறேன். நீ இந்த மாதிரி செய்வதானம்மா? பருப்பு குழம்பு அடுப்பில் போட்டு எங்கள் அம்மா செய்யும். இந்த மாதிரி எங்கள் அம்மா ஸ்டைலில் செய்யலான்ட்டு. அதுக்கப்புறம் என்னம்மா போடணும்? வெங்காயம், பூண்டு, புளி, வெந்த மாதிரி போட்டுக்கலாம். புளி வெந்த பருப்பு போட்டு போடலாம். இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு வேக பண்ணி அரிப்பி புளி போட்டு மசாலா போட்டு மிளகா போடணுமா? பச்சை மிளகாய் சாம்பார் பொடி போட்டுக்கிறியா? இல்லை, மிளகா கிள்ளி போட்டு செய்கிறேன். மிளகா கிள்ளி போட்டு செய்யணும். மிளகா கிள்ளி போட்டுனா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம்ல. போட்டு கடைசியில் காஞ்சி மிளகா போட்டு இது பண்ணிக்கிறது தானே. சரி, கடையும் போது கூப்பிட்றேன், கொஞ்சம் வந்து கடைஞ்சி கொடுங்க. வறுக்கிறேன், சுட்டுறேன் நான் சுட்டுறேன். சுட்டா நல்லா இருக்கும்ல. சுட்டா தலை எனக்கு. எங்க பொண்ணு உரிச்சுனுக்குறா, என்னால செய்ய முடியாதுமா அப்படின்னுட்டு மூடிடு. நான் வந்து இப்படி உட்காந்துட்டியடியா உனக்கு ஈஸி தானே. பாருங்க, நான் செய்யலான்னு வந்தேங்க. சரி விடுங்க, என் பொண்ணு தானே செய்வா, கற்றுக்கிட்டு விடுங்க. அவள் கேஸ்லேயே தான் செஞ்சுருக்கா. அவள் அடுப்பில் செஞ்சதில்லை. நான் அடுப்பில் செஞ்சதில்லை.
லட்சியந்தா பொச்சாருமில்ல கடையிறேன். அப்புறம் நான் கடையத்து சரியில்லைன்னு பிடிங்க எல்லாம் கடையக்கூடாது. உப்பு போட்டு தான் நம்ம கடையணும். உப்பு அப்படியே கூட கடையிலாமா? அப்படியே கூட கடையலாம். ஜாமா அப்படி பண்ணுற? சும்மா இருக்கல. உப்பு போடு. இப்போ எடுத்தாதாச்சு. இருமா உப்பு இருமா போட்ட இருக்கல. போதும் கம்மியாக இருந்தால் அப்போ போதும். அப்புறம் வேணா போட்டுக்கலாம். நல்லா கடி. நல்லா கடி. நல்லா. டீ மேலே அடிக்குதா? இல்லை இல்லை இல்லை. எப்படியா? செம நல்லா வெந்து போச்சு. பருப்பு சூப்பராக வந்துச்சு. இப்படிதான் நானும் கரைஞ்சேன். சிலது நேக்கு இருக்குமா? அப்போ எனக்கு நேக்கு இல்லை. அப்படி சொல்ல வரலம்மா. அப்படியெல்லாம் சொல்ல வரலம்மா. சிலதெல்லாம் செய்கிறவங்க செஞ்சா வாயை மூடு. சரி. எங்க போற நீ? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்பா அடிக்குது. நீ புட்டு கடுவா இருந்தா கம்மியா போடுவியா? ஏன் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டா என்ன? ஏமா ஏன் ஊரில் என்னைக்கு பேசுறீங்க? இன்னைக்கு தான் பேசுறேன். ஏன் உன் பொண்ணு பண்ற கஞ்சத்தனத்தை பாரு. தாராளமா அள்ளி போடணும். அப்படியே வள்ளி வலுக்குன்னு சொன்னாக்கா கொலை பண்றேன் பண்றேன்றீங்க. கடி ஏன் பொரியல? இந்த அடுப்பு தாதா ஏன் பொரியல? தெரியல. கடுவு பொரியும். உங்க மனசு நல்லா இருந்தா கடுவு பொரியும். உங்க மனசு நல்லா இல்லைன்னு நினைச்சுக்கோ, கடுவு பொரியாது. ஏதோ சத்தம் கேக்குதேம்மா. ஏதோ சத்தம் கேக்குது. நேரம் கழிச்சு இப்பதான் கேக்குது. அந்த ஓடிட்டு சொன்னதுக்கு கோபம் வந்துக்குது. கோவெல்லாம் வரலம்மா. கருவேப்பிலை போடு 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 போடு. ஐயோ நீ ஏமா கத்துற? அம்மா கத்தாதம்மா, பயமா இருக்கு. சிந்தா இருக்கும் அதுவே தெரியல. போடாத குழம்பு வச்சுக்கிறேன். புளி போட்டு இருக்குதுமா. இல்ல ராத்திரி. ராத்திரியா? நான் புளி போடுறது இல்ல. இல்ல போடல. அப்புறம் இவ்வளவு உன்னை தூக்கி போடுற இரு. உன்னை தூக்கி போடுற இரு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கம்பெனி நிக்கிறோம். நானே ஆள எவ்வளவு கஷ்டப்பட்டு அடுப்பை பத்த வச்சு சாம்பார் செஞ்சு நிக்கிறேன். கேஸ விட்டுட்டு வந்து புளி போடுறி. ஏய் பேசாத. புளிய பத்தி பேசினா கொன்றுவேன். என்னம்மா மீன் கம்மியா இருக்கு? 3 மீன். யார் யாருக்கு? ஒன்னு என் புருஷனுக்கு, ஒன்னு என் பிள்ளைக்கு, ஒன்னு எனக்கு. நீங்க வேணும்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் நானா கூப்பிட்டேன், நீங்க தானே வந்தீங்க. ஏன் வர போறோம்? எங்க ஃபால்ட் கிடையாது. நான் என் வேலையை எப்படி வேணாலும் செய்வேன். நான் செய்யற வேலை பிடிக்காம நின்னுக்கே பொங்கி வந்திருக்கிற. அதனால என்ன பண்ண முடியும்? கத்தி கேட்ட கட்டி குட்டியா? இல்ல எங்களுக்கு கொடுக்காத மீனுக்கு நாங்க எதுக்கு கத்தி எடுத்து தரணும்? கத்தி தரமாட்டீங்களா? தரமாட்டோம். அப்ப இப்ப நீ தரல எல்லாம் கத்தி தரல. இந்த மீன் மேல கை வச்சு பாரு. ஏன் வைக்க கூடாது? ஏன் வைக்க கூடாது? வைக்குவோம் கண்டிப்பா. வச்சு பாரு. வைக்கிற பாரு. சரி மூடு கொஞ்சம். குழம்பு சூப்பரா இருக்கும் போலமா. குழம்பு வேற லெவல். இதை எடுக்கணுமே. ஏத்திய டீ
புளி அதிகமாக போட்டாக்கா எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஆமாம். ஆமாம். மஞ்சத்தூள் போட்டியா? போட்டேன். இது போட்டியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியா? போட்டேன். ஓகே. ஏன் என்ன நம்ப மாட்டேன்றீங்க யாரும்? இல்லைம்மா சொல்கிறேன். எப்படி? சூப்பர். செம்மையாக இருக்குல்ல? ஐயோ காற்று. ஐயோ இந்த பொண்ணு இந்த காற்றுலேயே இருக்குது பயமா. ஐயோ இப்படி தொட்டுக்க விழுந்துருச்சு. நான் அது கொஞ்சம் வெந்துச்சுன்னா விழாது. அது வரைக்கும் நைஸாக இருக்குதுல்ல. இது கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டு அப்புறமா கொஞ்சம் மசாலா போடு. நல்லா இருக்கும் காரமாக. வைக்கட்டுமா? அந்த ஒரு வெறுவு எடுத்து வை. ஒரு வெறுவு வச்சிருக்கலாம். அந்த வெறுவு பெரிய வெறுவு அதை தவை தண்ணி யா சாமி. ஐயோ அது எல்மம்மா அது குத்துட்டு வந்துரு. எல்மம்மா அது ஒரு எல்ம மாட்டை குத்துட்டு வா. நீ ஒன்றும் ஊதாத. ஓகே. நல்லா வரும் போலையே. நல்லா வருதோ இல்லையோ வீடியோக்காக ஏதோ ஒன்று எடுக்கிறோம். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இல்லை நல்லா இருக்கு. எனக்கு இப்படி பண்ணி எண்ணெயா? எண்ணெய் தான். எண்ணெய் தான். போடு போடு நல்லா போடு. நல்லா போட்டு நல்லா தாராளமாக போடு. எப்படி தாராளம்? நல்லா தாராளமாக போடு. நல்லா பாரு நல்லா இருக்கும் போல. அந்த மீனுக்கு தீ போல. அந்த பக்கம் இருக்க மீன் தீ வரல. போதும். ஐயோம்மா அடுப்பு அம்மினா உன் மூஞ்சில் நீயே சாம்பிராணி மாரி போட்டுக்கின. வேண்டுதலா? பார்த்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. கொஞ்சமா பாதி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம். இல்லை இல்லை வேண்டாம் சூடாக இருக்கு. சுட்டுடு ஆறுன பிறகு வேணா பூசிக்கலாம். ரொம்ப நன்றிமா. நான் எப்பவுமே அப்படிதாம்மா. செஞ்சாச்சு. அடுப்பில் வேக வச்ச பருப்பு குழம்பு, அப்புறம் அடுப்புலேயே சுட்ட மீன். எப்படி சாப்பிட்றதுன்னு சாப்பிட்றது வேண்டாம். சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே. வாசனை கும்பிடுது. நம்ம சைஸுக்கு சின்ன மீன் போதும். அதுவே கைண்டு விழுது. ஓகே. அண்ணே நான் காலையெல்லாம் கழுவிட்டு கிளீனா வந்து உட்காந்துருக்கேண்ணே. நீங்க சாப்பிடுங்கண்ணே. நான் சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். தின்னத்துல என்னடி கத்துக்கணும் வரணும்? அதுக்கு என்ன தனி ஸ்கூல்ல இருக்குதா? சாப்பிடுறது எப்படின்னு கத்துன்னு வரதுக்கு என்ன அருமையா இருக்கு. நல்லா இருக்கு மாதிரி கொஞ்சம் சொல்லி போனேன். போனேன் என்ன மீன் இப்படி சாப்பிடணும் கத்துக்க. இவ்வளோ அருமையா இருக்கு தெரியுமா? என்ன சாப்பிட தெரியல. குழம்பு வேற லெவல். இதை நான் விட்டுரு. முள்ளு முள்ளு பாரு. முள்ளு குழம்பு வேற லெவலா. புளி ஊத்தாதுன்னா நாரி போயிடும். இருப்பா முள்ளு இருக்கு.